தொழில் வியாபாரம். இந்த தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு பெயர் வாங்கணும், நம்ம செய்யக்கூடிய தொழில் நல்ல பிரபலமாகணும், வியாபாரம் ரொம்ப அதிகமாகணும், கஸ்டமர்ஸ் நிறையா வரணும், இப்படி நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய இந்த விஷயம். ஒரு சின்ன சின்ன பூஜை முறைகள், இதன் மூலமாக நம்ம எப்படி இந்த வியாபாரத்தை அதிகப்படுத்துறது, தொழில் மேன்மை அடைய செய்கிறது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். தொழில் வியாபாரம். தொழில்னால் என்ன? நம்ம ஒரு பொருளை உருவாக்கி அதை சேல்ஸ் பண்ணுறது, இதை நம்ம தொழில்னு சொல்லுவோம். வியாபாரங்கிறது ஒரு பொருளை வாங்கி விற்பனை செய்வது தொழில் வியாபாரம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பொருளை கஸ்டமர்கிட்ட கொண்டுகிட்டு போய் சேர்க்கும் பொழுது, அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஆடம்பர பொருளை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த அட்மாஸ்பியர்லாம் ரொம்ப பெருசாக ரெடி பண்ணி வச்சுருப்போம். பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அழகா, அங்கே போனோம்னாவே ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரை அவங்க உருவாக்கி வச்சுருப்பாங்க. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். நம்ம செய்யக்கூடிய வியாபாரமாக, எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது தொழிலாக இருந்தாலும் சரி, நம்ம இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இருக்கக்கூடிய இடம், நம்ம தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்த ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும் ஒன்று. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். நெகட்டிவ் எனர்ஜிஸ்னால் என்னென்னா, அந்த இடத்துக்கு போகும்போதே யாராவது புதுசாக ஒரு நபர் வராங்க அப்படின்னா ஒரு நல்ல அவங்களுடைய மனம் மாறிடணும். ஒரு நல்ல வாசனை திரவியம் பயன்படுத்துறது, அங்கே அகர்பத்தி பயன்படுத்துறது, அந்த வாசனை அவங்கள ஈர்த்திடணும். பரவாயில்ல, இங்கே அந்த வியாபாரம் பண்ணுறோமோ, அவங்க ஒரு பொருள் வாங்குறாங்களோ இல்லையோ, இது அடுத்தபட்ச பிரச்சனை. ஆனால் உள்ள ஒரு நபர் வரும் பொழுது அவங்களுடைய மைண்டை டைவர்ட் பண்ணுற மாதிரி, ஒரு டென்ஷனாக வராங்க கூட, சரி இங்கே இருக்கலாம், இங்கே பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அந்த பாசிட்டிவ் திங்ஸை உருவாக்கணும். அதுக்கு அந்த இடத்த நல்ல ஒரு வைபோடு வச்சுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, அந்த இடத்த நம்ம எப்போவுமே தூய்மையாக வச்சுக்கணும் ஒன்று. நல்ல ஒரு வாசனை வரக்கூடிய ஒரு திரவியத்தை பயன்படுத்துறது, அல்லது அகர்பத்திகளை பயன்படுத்துறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம அதை தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம். அதற்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி உள்ளே வரும் பொழுது, ஆஹா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதனால் சில பிரச்சனைகளும் ஏற்படும். அதை தான் நம்ம கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையும் சரி பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல அதாவது சாம்பிராணி பயன்படுத்தணும். அந்த சாம்பிராணியில் வெண்கடுகு அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம எப்போவுமே தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது அந்த கண் திருஷ்டி பாதிப்பில் இருந்து முழுமையாக விடுபடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையோடு உள்ளே வருவாங்க. அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க என்ன வேணாலும் நினைக்கலாம். ஸோ இந்த நெகட்டிவான விஷயங்களை எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். இந்த வெண்கடுகு கலந்த சாம்பிராணியை பயன்படுத்தி அந்த இடத்துல புகை போட்டுட்டு வரும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து கிளியர் ஆகிடும். அதற்கு அடுத்தபடியாக தொழில் நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான பூஜைகள்லாம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கடவுள் அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்ன குழந்தைங்க கூட சொல்கிறது முருகன். எல்லாருமே சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு முருகன். அந்த கடவுளுக்கு மிஞ்சிய கடவுள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்துக்களும். அந்த முருகனை தொடர்ந்து வழிபட்டு வரும் பொழுது நல்ல தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் அப்படின்ற அந்த மந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வரும் பொழுது இந்த தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முழுமையாக தீர்ந்துடும். இந்த சிக்கல்களை தீர்ப்பவன் தான் சிங்காரவேலன் அப்படின்னு நம்ம பாடல்கள்லாம் நம்ம அவங்க பெரியவங்க பாடியெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதும் அவனுடைய வேலை தான். அவனுக்கு நிறைய பெயர்கள் இருந்தாலும் முருகன் ஒருவனே. அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல
சஸ்திர பந்தம் அப்படிங்கிற அந்த பந்தம் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கூட இருக்கலாம், அல்லது நீங்கள் அந்த சஸ்திர பந்தத்தை எழுதி கொடுக்கக்கூடியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக அதை எழுதி வாங்கிக்கலாம். நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா கொடிமரத்துக்கு பக்கத்தில் இந்த சஸ்திர பந்தம்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ஃபோட்டோவாக பயன்படுத்திக்கலாம், அல்லது பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் பூஜை செய்யக்கூடிய இடத்துல வச்சுட்டு நீங்கள் அதை தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் எதிர்மறையான விஷயங்களை தடுக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரம் நல்ல மேன்மை அடைவதற்கு இது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா இந்த விஷயங்கள் செய்கிறதுல எல்லாருமே நல்ல வெற்றி அடைஞ்சிருக்காங்களே தவிர இதில் எந்த ஒரு தோல்விகளும் கிடையாது. இந்த சஸ்திர பந்தத்தை பயன்படுத்தும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடுறதுல இருந்து இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்மை பாதுகாக்கிறதுல இந்த சஸ்திர பந்தம் மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது.